அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே போருக்கு தற்காலிக தீர்வாக ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என்று ரஷ்ய தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி இரவு தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை வரை பல்வேறு குண்டுவீச்சு தாக்குதல்கள் உக்ரைன் எல்லைக்குள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, உக்ரைன் ரஷ்யா இடையிலான போருக்கு தீர்வு காணும் நோக்கில் மேற்கொண்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிக்க விரும்பினோம். ஆனால் ரஷ்யா இதே பாணியில் தாக்குதல்களை நடத்தினால் உக்ரைனும் தீவிர எதிர்வினையாற்றும் என்று எச்சரித்துள்ளார். இதனால் இரு நாட்டுக்கும் இடையே மீண்டும் போர் சூழலுக்கான அனல் அதிகரித்துள்ளது. ரஷ்யா தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருப்பது உலகளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இது உண்மையெனில் ரஷ்யாவின் செயல் போர் குற்றமாக கருதப்படவும் வாய்ப்புள்ளது.